நம்ம யார் வம்பு தும்புக்கும் போகிறது இல்லைங்க, வர்றது இல்லைங்க. ஆனால் நம்மளை வாலண்டரியாக வம்பிழுக்கிறாங்க இந்த உடன்பிறப்புகள். இன்றைக்கி இப்போ ஒரு 8, 8:30, 9 மணி இருக்கும். நான் பாட்டுக்கு போயிட்டு பழனி போய் மகளிர் அணி ஏற்பாடு செஞ்சுருந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸில் இருக்கிற மாதிரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சி திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் புளியம்பட்டி ஊராட்சியில் வண்ணாவட்டியில் பார்த்திங்கன்னா 2 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு விழா இப்போ அமைச்சர் சக்கரபாணி அவங்க திறந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க போல். நல்ல கூட்டம், பரவாயில்ல. எல்லாத்தையும் டெம்பா ஏற்றி இலையெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நீங்கள் வாட்டுக்கு கூட்டி போங்க, நீங்கள் தேரங்க, நாங்கள் ஏதாவது கேட்டோமா? நான் பாட்டுக்கு வந்த அமைச்சரே, உங்களை பற்றி நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் உங்கள் உடன்பிறப்பு தான் ஒருத்தர் சொன்னார் அந்த வழியில் வரும்போது, போங்க போங்க பார்த்துட்டு போங்க, போனோன்னே வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டார். அப்புறம் வீடியோ போடலின்னா அதுக்கு நமக்கு மதிப்பே இல்லைங்க. அதனால தாங்க நான் இந்த கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருந்தேங்க. சரி, என்னடா எலெக்ஷன் வந்துருச்சு, மண்டபம் இன்னும் முடிக்காமல் இருக்காங்களே, எப்படி முடிப்பாங்கன்னு ஒரு யோசனையிலே வருவேன். லாஸ்ட் இந்த 1 வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க, பழனி வகையில் பார்ப்பேன் வானம் தோண்டிட்டு இருப்பாங்க. திரும்பி வரையில் பார்க்குறேங்க செவுறு கட்டி பூசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கொத்தனார் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இந்த மாதிரி கொத்தனார் இருப்பாங்க போல். சரி, அதெல்லாம் ரைட்டு. எலெக்ஷன் அறிவிக்க போகிறாங்க இன்னும் 4 நாளில். அதனால ஓடி ஓடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கூட சரவணவட்டி பக்கத்தில் 1 கோடி மதிப்பு, இது 2 கோடி மதிப்பு. அது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. காலையில் வானம் தோண்டி இருக்குது, பொழுதோட செவுறு இருக்குதுன்னா என்ன ஸ்பீடுன்னு பார்த்துக்குங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த கூட்டத்துக்கு போயிருக்கிற ஒவ்வொரு ஆம்பளைங்ககிட்டையும் நான் கேட்குறேன், உங்கள் ஊரில் இருக்கிற பெண்கள்லாம் காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு இந்த கொல்லப்புறத்துக்கு பாத்ரூமுக்கு போவாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த நிலைமை உங்கள் அமைச்சர்னால இந்த 30 வருஷமாக ஒட்டஞ்சத்திர சட்டமன்ற தொகுதியில் ஏன் சக்கரபாணி அவர்கள் மாற்றலை? அதை மாற்றிருந்தாருன்னா மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயம். இப்போ அங்கே இருந்த அத்தனை பொம்பளைங்களுமே காலையில் எந்திரிச்சு நீங்கள் போகிறீங்களே, உங்கள் ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பாத்ரூமும் முதல்ல ரெடி பண்ணியிருக்கிறாரா இந்த அமைச்சர்? இதில் வேற பசுமை நாயகர்னு வேற சொல்கிறாங்க. பசுமை நாயகர் எப்போ பாரு அந்த நானும் மறுச்சலம்பு அந்த சைடு எல்லா பக்கமும் பார்த்துட்டேங்க. பூலாம்பட்டி லைனில் பார்த்துட்டேன். ஒட்டஞ்சத்திர தொகுதி முழுக்க சுற்றுப்பயணம் போகையில் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். மரக்கண்ணை பூரா கரண்டு மரத்துக்கடியில் தான் நட்டு வச்சிருக்கிறாங்க பசுமை நாயகர். இதை கொஞ்சம் மாற்ற மாட்டேங்கிறீங்க. நான் வீடியோ போட்டால் உடனே இங்கே இருக்கிற உடன்பிறப்புக்கெல்லாம் கொந்தளிச்சுட்டு வர்றீங்க. அது ஏங்க நான் ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் எடுத்துக்கிற பழக்கமே கிடையாதா? கொந்தளிக்கிறீங்களே. அப்புறம் உடனே அந்த மாநிலத்தை பார்த்தியா, இந்த மாநிலத்தை பார்த்தியா? முதல்ல நம்ம முதுகுக்கு பின்னாடி இருக்கிறத பார்ப்போம். நம்ம ஊர், நம்ம சட்டமன்றம், நம்ம பஞ்சாயத்து, நம்ம ஏரியாவை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு திருமண மண்டபம், இதே 100 நாள் ஆளுகளை வச்சு தானே போய் இதே தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் நீங்கள் என்ன நடத்துனீங்க? 100 நாள் வேலையில் காந்தி பேரை எடுத்துட்டாங்க, மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்கன்னு என்னென்ன நாடகம் நடத்துனீங்க? அப்போ ஏன் இந்த மண்டபத்துக்கு பேர் வைக்கிறது மகாத்மா காந்தின்னு? ஓடி ஓடி இப்போ அவசரமாக கட்டி நாளைக்கே இடிஞ்சு விழுந்துற கண்டிஷனுக்கு திறக்கிறீங்களே. இதுக்கு பூரா மகாத்மா காந்தி திருமண மண்டபம், நினைவு நூற்றாண்டு மண்டபம், இதெல்லாம் பேர் மாற்றி வைக்கிறது. அதான் உதவாத பேனாக்கு சிலை வச்சிருக்கிறீங்களா, அது வத்திலையாக்கு? எங்கே பார்த்தாலும் கலைஞர் திருமண மண்டபம், கலைஞர் ஒருத்தரை தவிர தமிழ்நாட்டில் யார் எதுவும் பண்ணவே இல்லையா? தமிழை வளர்த்தாரு கலைஞர். கலைஞர் தமிழை மட்டுமா வளர்த்தாரு? வேண்டாம், உடன்பிறப்புகளாக அப்புறம் ரொம்ப கோவிச்சுப்பீங்க இனிமேல். அதனால என்னை வாலண்டரியாக வம்புக்கு இழுக்காதீங்க உடன்பிறப்புகளாக, சரிங்களா? ஏதோ இன்னும் 4 நாள் இருக்குது. ஒட்டஞ்சத்திர தொகுதியில் எங்கெங்கெல்லாம் மிச்ச மீதி இருக்குதோ, இப்போ பார்த்தீங்கன்னா கூத்தங்குடியிலேருந்து காலையில் ஒருத்தர் நண்பர் பதிவு போட்டிருந்தார், கரண்ட் மரம் இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்காமா, அதே மாதிரி தண்ணி டேங்க் இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குதாம்மா. இதையெல்லாம் அவசரமாக ரெடி பண்ணனா மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி ஒட்டஞ்சத்திரத்தில் திறந்து வச்சிங்களே அந்த நடைவாயின மேடை, அப்படி நீங்கள் அப்படியே மேலே போயெல்லாம் அது ஷோகேஸ் காமிச்சிங்களே, படுதா போட்டு மூடி வச்சுருக்குதுங்களாமா அமைச்சரே. கொஞ்சம் திறந்து விட்டு மக்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள். வேலை முடியறதுக்கு முன்னாடியே அவசரமாக அப்படி பேரை போய் அப்படியே கல்வெட்டில் பொறிச்சுக்கணுமா? புன்னகை மன்னன் வைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு கல்வெட்டு மன்னன் பேர் வச்சிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அமைச்சரே, உங்கள் உடன்பிறப்பு கிட்ட சொல்லிடுங்க. அவங்க வீடியோ போட சொன்னதுனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன், சரிங்களா? இன்னும் எங்கெல்லாம் ஒட்டஞ்சத்திர தொகுதியில் மிச்சம் இருக்குதோ அவசரமாக கட்டி ஒரு செட்டப் ரேஞ்சுக்கு காம்பவுண்டை வச்சு நீங்கள் உடனே திறப்பு விழா பண்ணி கல்வெட்டை வைங்க. வாழ்த்துக்கள்.
இன்னும் 30 ஆண்டு காலம் ஆண்டாலும் சரி இந்த தொகுதியில் எந்த மாற்றம் வரப்போகிறது இல்லை.